ஹாய் எவ்ரிவன். லைஃப்பில் எப்போவாச்சும் ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பயத்தோடு இருக்கீங்களா? இல்லை ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு புதிய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ஏதோ ஒன்று உங்களை தடுத்து நிறுத்துதா? உங்களால் அந்த நியூ பிகினிங்கை ஏற்றுக்க முடியாமல் இருக்குதா? ஸோ அதை பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ திஸ் இஸ் கவிஸ் மோட்டிவேஷன். ஐ ஆம் கவி அண்ட் வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பாதிப்பு நமக்கு வந்திருக்கும். அது எந்த பாதிப்பு வேணாலும் இருக்கலாம். உங்கள் படிப்பு விஷயமா இருக்கலாம், உங்கள் வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி விஷயமா இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா? அப்போ நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம லைஃப்பை எங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும். நமக்காக வந்து நம்ம லைஃப் வேறு யாரும் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லையே, நாம் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கேருந்தாவது அடுத்த ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சு தானே ஆகணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த ஸ்ட்ராங் உங்கள்கிட்ட இருந்துச்சு, இல்லை நீங்கள் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிஜமா கண்டிப்பாக. ஒரு இடத்துல லைஃப்பில் ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு முடிவுமே ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஆரம்பம் தான். சரிங்களா? ஒரு இது முடிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. என்ன எடுத்துக்கோங்களேன், நான் வந்து செத்தே போயிட்டேன்னு தான் நினச்சேன். எனக்கு இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமேலுக்கு மறுநாள் காலையில் நான் கண் விழிப்பேனா என்னன்னே எனக்கு தெரியல. மரணத்தோட விளிம்பு வாயில் என்ன வேணாலும் சொல்லலாம். மரண வாசலை தொட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு அடுத்த நிமிஷம் நான் குழப்பன்ற நிலையே இல்லைங்க. எனக்கு அடுத்த நிமிஷம் நான் உயிர் வாழ போகிறேன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு கழித்து இப்போ நான் உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன்றது எவ்வளோ பெரிய மிராக்கள் இல்லைங்களா? ஸோ இது இத்தனை வருஷமாக நான் தாண்டி வந்திருக்கேன்ல. அப்போது முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த நான் ஒரு புதிய தொடக்கமாக எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் இல்லைங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் அது ஏங்க முடியாது? உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்களே. பட் நான் வந்து உடம்பு வழியில் எல்லாத்தையுமே இயற்கை எனக்கு கொடுத்த உடம்பை வந்து நான் தான் பாழாக்கிட்டேன். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை நான் இப்போ ஒரு குறையாக நினைக்கவும் இல்லை. ஏன்னா அதுதான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்துச்சு எனக்கு இப்போ. ஸோ அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ என்னை விட நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குது தானே. நல்ல உடம்பு இருக்குது, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லாமே இருக்குது தானே. ஏங்க உங்களால் வெளியில் வர முடியாது? அதாவது லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை, நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே எதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து உங்கள் படிப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து விருப்பப்பட்டவங்க வந்து உங்களை பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரொம்ப விரும்பின ஒருத்தவங்களோட இழப்பு வந்து உங்களை தாக்கியிருக்கலாம். இல்லை நீங்கள் ஆசைப்பட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து எதிர்பார்த்தபடி போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆசையில் ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான லோன் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மாதிரியான காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும், எந்த காரணங்கள் வேணாலும் இருக்கட்டும், பட் அது உங்கள் முடிவு கிடையாது. ஓகேங்களா? அது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னாக்க அடுத்த ஒரு புதிய கதவு, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய லைஃபோட ஒரு புதிய திருப்பு முனையை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து நீங்கள் வெளியில் வரீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த்து உங்கள்கிட்ட இருக்குன்றதுக்கு இது ஒன்று தாங்க ப்ரூஃப். நீங்கள் அதிலே ஸ்டக் ஆகிட மாட்டீங்க. கண்டிப்பாக இங்கேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி தானே ஆகணும். லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் முடிச்சுக்கணும்னு நினைப்பீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் எண்ட் ஆச்சு அப்படின்னாக்க அதுதான் முடிவுன்னு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? அந்த முடிவு ஒரு புதிய பாதைக்கான தொடக்கம். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறேன், அதனால் நான் தைரியமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக கிடையாதுங்க. எனக்கு வேலை கிடைச்சது ஒன்று, நான் எக்ஸாம் எழுதுனது ஒன்று, நான் படித்தது ஒன்று. ஸோ ஒன்று முடிய புதுசாக ஒன்று தொடங்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான தேடல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஒரு முடிவு, உங்கள் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இடிஞ்சு போய் உட்காராம அது நீங்கள் புது லைஃப்பை தொடங்கிறதுக்கான ஒரு பாதை, ஆண்டவன் கொடுத்த இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு புதுசாக ஆரம்பிங்க.
சரிங்களா? கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் முன்னேறி வருவீங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள்.